ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? உங்களது அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. பொங்கலான இன்றைய தினத்திற்கான பண்டிகை தின தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நேரம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. மேலும் முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திக்கிட்டிங்கன்னா புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி. ஸோ அதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2024 வருடங்க, திங்கட்கிழமை, தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தை மாத பிறப்பு தினங்க. மேலும் தைப்பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளங்க. 5ஆம் இடம் சூரியன் ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில உங்களுக்கு நீங்க நிதானமாக செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளுங்க. குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க, அது வியாபாரமாக இருக்கலாம் அல்லது அலுவலக பணிகளாக இருக்கலாம், இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நிதானமாக செயல்படுவதன் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் உங்க கூட்டாளிகள் கூட நல்ல ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த அனுசரணையான தன்மையை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எதிர்பாராத வகையில அன்எக்ஸ்பெக்டடாக பண வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கவலைகள் பெரும்பாலானவை நீக்கிக் கொள்ள முடியும். மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் இப்பொழுது நீங்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்பத்தில் பெரியவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எனவே பெரியவர்களின் ஆதரவை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்வது நல்லதுங்க. வீடு சார்ந்த விஷயங்கள்ல, இருப்பிடம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மகிழ்ச்சிகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள்ல இப்போது நல்ல சாதகமான திருப்பங்கள் ஏற்படுங்க. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலுவையான வழக்குகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க. பரந்த மனப்பான்மையோடு இருக்கணுங்க. நீங்க குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. நீங்களே உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்து உங்களது நம்பிக்கையை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கணுங்க. விட்டு கொடுத்து போகணும். நிதானமாக செயல்படணும். நீங்க நெகிழும் தன்மையோடு இருக்கும்போது இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. நெகட்டிவான விஷயங்களை மனசிலிருந்து விட்டு ஒழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பயம், வெறுப்புணர்வு, மற்றவங்க மேலே பொறாமப்படுறது, மற்றவங்க செய்யக்கூடிய சில செயல்பாடுகளுக்காக பழி வாங்குறது போன்ற நெகட்டிவான உணர்ச்சிகளை நீங்கள் விட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க. அதுக்கு நீங்கள் தயாராக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன அளவில் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த தினம் நெருக்கமான சில நண்பர்கள் மற்றும் உங்களது வீட்டு பெரியவர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆலோசனைகள் நீங்கள் பெற முடியும். அது உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்குங்க. பண வரவுகளுக்காக அது நல்ல உபயோகமாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வரவுகள் மற்றும் புதிய கொண்டாட்டங்கள் நிறைந்த பார்ட்டிக்கான நேரமாக இன்னைக்கு அமையும். அதனால நண்பர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் கூட சில பார்ட்டிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறதுங்க நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் அலுவலக பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுங்கள். டைனமிக்காக வேலை செய்கிறது ரொம்ப முக்கியங்க. நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களது சக ஊழியர்கள் மற்றும் உங்களது நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். அதன் மூலமாக உங்களது காரியங்கள் அழகாக மாறுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களது காரியங்களுக்கு அது கண்டிப்பாக நல்ல ஒத்துழைப்பு தரும். நண்பர்கள் ஆதரவு தருவாங்க. உங்க உடம்பு ஒத்துழைப்பு தரும். அதனால நீங்கள் உங்களுக்கே நல்ல ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக உழைக்க தயாராகுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற மனதிற்கு நீய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க உங்களது காதலரை மென்மையாக அணுகுங்க. கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்க சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல் நடுவில் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் பிடித்தமான விஷயங்களை செய்வதற்கு அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. ஒரு மன நிம்மதி இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் அலுவலக ரீதியாக உங்களுக்கு கிடைக்குங்க. சில மாற்றங்களை உங்கள் அலுவலக ரீதியாக அலுவலக பணிகளில் நீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்ல எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். அதுக்கு உண்டான அறிகுறி இல்லாத இன்னைக்கு தோன்றும்.
மற்றவங்களுக்காக நீங்கள் உழைப்பீங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகள் மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைங்க. மேலும் மற்றவங்களுக்காக நீங்க உதவி செய்யும்போது அது சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும். அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை பெற்றுத்தருங்க. எனவே உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு நாள். மற்றவங்களுக்காக நீங்க யோசிக்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக தவறே கிடையாதுங்க. அற்புதமான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. பண வரவுகள் கிடைக்கும். அதனால கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக் கொள்ள முடியுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கிறதுனால அதன் மூலமாக ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. திருமண மாணவர்கள் இன்றைய தினம் உங்களை வாழ்க்கை துணை கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக மென்மையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஈவன் தாம்பத்தியத்தில் கூட இன்னைக்கு நீங்க மென்மையாக அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக மாறும். கொஞ்சம் கவனமாக உங்க வார்த்தைகள் இருக்க வேண்டியது அவசியங்க. அதன் மூலமாக உங்க வாழ்க்கை துணையுடன் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக இனிமையாக மாறக்கூடிய யோகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக பார்க்கும்போது இந்த தினம் ரெட் கலர் சிகப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 9 9 நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு சர்ப்ரைஸாக சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறைந்துவிடும். மறைமுகமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாங்க. அதுவுமே என்னன்னு தெரியாத சில பிரச்சனைகள் கூட இன்னைக்கு தீர்றதுனால உங்களுக்கு நல்ல வழிமுறைகள் புதிதாக பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். மகிழ்ச்சியான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களது இருப்பிடம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் உங்களுக்கு மனை சார்ந்த எந்த விதமான சில முக்கியமான விஷயங்களுக்கு முடிவெடுக்கலாம். ஆரோக்கியம் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றம் பெறுங்க. அதனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். நல்ல முன்னேற்றம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க கூட்டாளிகள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எந்த விதமான நெருக்கமான உறவுகளிடம் இந்த தினம் நீங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்க வீட்டு பெரியவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அதனால உங்களுக்கு பல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். எந்த ஒரு செயல்பாடுகளையும் நிதானமா செய்யுங்க. உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.